துவாரகாமாயி என்பது சொர்க்கத்தின் வாசல் அல்லது தாயின் மடி. அங்க யார் வராங்களோ என்னுடைய அருக்கரணி மாசுரம் செய்ய நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். யார் ஒருவர் துவாரகாமாயின் படிக்கட்டு தன் கால்களை பதிக்கின்றாரோ துன்பம் இதோட முடிந்தது அப்படின்னு பாபா சொல்லுவார். நானே சரணகதி என்று என்னை நம்பி வந்த என் பக்தன் வீட்டில் இது இல்லை அது இல்லைங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். நல்லா ஜெய் சத்தமா சொல்லுங்க. இப்ப தீபாராதனை காட்டுவாங்க. நல்லா பிரார்த்தனை வச்சுக்குங்க. இப்போ அண்ணன் ஊட்ட போகிறாங்க. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் நீங்களும் கூட சேர்ந்து சொல்லலாம். குருவுக்கு சாப்பாடு விட்டுறது அவ்வளோ பெரிய பாக்கியம் தம்பி. லைனை கரெக்ட் பண்ணி விட்டுருங்க. विशेष
नैवेद्यं समर्पयामि। சாய்ராம். எல்லாம் அப்படியே கண்ணை மூடி கையை இந்த மாதிரி சின்முத்திரையை தொடையில் வச்சு மந்திரம் சொல்லுவாங்க. கண்ணை நாங்கள் சொல்கிற வரைக்கும் கண்ணை விழிக்க வேண்டாம். எல்லாம் அப்படியே தியான நிலைக்கு வாங்க. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் அப்படியே தியானத்துக்கு வாங்க. எல்லாம் அப்படியே கண்ணை மூடி தியானத்துக்கு வாங்க. கண்ணை விழிக்க வேண்டாம். இந்த மாலை வேளையில் இந்த துவாரகா மாயில் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லாத்துக்கும் உண்ண உணவும் உடுத்திக்கிறோடையும் இருக்கிறதுக்கு இடம், உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், சொல்வாக்கு செல்வாக்கு பெருகுன்னு சொல்லி யார் யாருக்கு என்ன பிரார்த்தனை உங்கள் குலதெய்வத்தை முதல்ல நினச்சிட்டு நல்லா பிரார்த்தனை வச்சுக்கோங்க. சாரி, சமாதியாகி 100 வருடம் ஆகுது. 60 வருடங்களை அவர் வாழ்ந்தார். 164 வருடங்களாக இன்னும் அந்த நெருப்பு அந்த துவாரகா மாயில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இங்கே சாய்பாபா கோயிலுக்கு நீங்கள் எங்கே போனீங்கனாலும் ஒரு தேங்காய் மட்டையை வாங்கி இடது கையில் வச்சு வலது கை மேலே வச்சு மார்பில் வச்சு உங்களோட பிரார்த்தனையை அதில் சொல்லணும். பாபா இந்த மாதிரி நான் வந்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் எனக்கு பிரார்த்தனைன்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணி
கொண்டு அந்த அக்னி குண்டத்தில் போட்டுடணும். இவங்க விளக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. பாபா வந்து துவாரகாமாயில் எப்படி தினம் வந்து 60 விளக்கு 70 விளக்கு எரி விட்டுக்கிட்டே இருப்பாராம். 2 விளக்கு வாங்கி நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன், எனக்கு நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு குருவுக்கு எப்பவுமே தீபம் காட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா மாதாந்திர அன்னதான திட்டம் அப்படின்னு ஒன்று நடக்குது. அதில் சேர்ந்து பயன்பெறுங்க. மாதம் 250 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. எங்களால் அவ்வளோ முடியாது, பரவாயில்ல, உங்களால் என்ன முடியுமோ அதை முன்னாடி காணிக்கை கொடுத்து நன்கொடை எழுதிக்கிட்டு உங்கள் சார்பாக ஒரு வியாழக்கிழமை 10 பேர் சாப்பிட்றது பெரிய புண்ணியம். பாபா சொல்லுவார், அன்னமே பரபிரம்மம் அப்படிம்பார். ஒரு மனிதனுக்கு போதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் சாப்பாடு மட்டும்தான். அவனுக்கு வேறு எதை கொடுத்தாலும் திருப்திப்படுத்த முடியாதான். அதாவது தங்க மலை கொடுத்தாலும் திருப்திப்படுத்த முடியாதான், கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தாலும் திருப்திப்படுத்த முடியாதான், 100 ஏக்கர் வாங்கி கொடுத்தா கூட ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவார். சாப்பாடு ஒன்று மட்டும்தான் போதும் போதும்னு அப்படின்னு சொல்லுவானா. அவர் துவாரகாமாயில் வாழ்ந்த காலத்தில் என்ன பண்ணுவாராம், முதல்ல வந்த உடனே ஒரு சொம்பு தண்ணி கொடுத்துருவாராம். ஏன்னா அவன் அலைஞ்சி களைப்பாரி வருவானான். தண்ணி கொடுத்து உட்கார வச்சுட்டு அவனுடைய கதைகள்லாம் கேட்பாரான். உனக்கு என்ன 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 என்னன்னு கேட்டு பிடிச்சோன்னே எப்பவுமே துவாரகாமாயில் சாப்பாடு இருக்குமா, ஒரு கவலம் சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புவார். நம்ம மூதாதையர்கள்லாம் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி கிராமத்தில் எப்பவுமே சட்டியில் பழைய சோறு இருக்கும். உரம்பரை யார் வந்தாலும் முதல்ல தண்ணி கொடுத்துருவாங்க, அப்புறம் நல்லா சர்க்கரை போட்டு ஒரு டீ கொடுப்பாங்க. எதிரியாக இருந்தால் கூட அந்த டீயை குடிச்சோன்னா அவனோட எண்ணங்கள் மாறி போயிடுமா. அப்புறம் என்ன பண்ணுவாங்களாம், சோத்தை கரைச்சி ரெண்டு சொப்பு கொடுத்துருவாங்களாம். அவன் வெளியில் போய் சொல்லுவானா, நான் அங்கே போனால் எனக்கு வயிறு நம்ப சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்கள் வீட்டுக்கு யார் தேடி வந்தாலும் முதல்ல தண்ணி கொடுத்து பழகுங்க, ஒரு டீ கொடுங்க. சாப்பாடு கொடுக்க முடியலைன்னா கூட ரவையாவது கிளறி பசியாத்தி அனுப்பிச்சி விடுங்க. வள்ளலார் சொல்லுவார், தயவு கருணை பிறர் பசியை போக்குதல் இவை எங்கே நடக்குதோ நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவார். நீ வந்து அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதின்னு மகாமந்திரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிம்பார். யார் ஒரு பசியோடு இருக்கிறானோ அவனுக்கு உணவை கொடுத்துரு, அதோட வேலையை முடிச்சிடும். அவனை கையெடுத்து கும்பிடணும், காலில் விழணும், உன்னை நமஸ்கரிக்கணும்னு நீ எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் எவ்வளோ தானம் தர்மம் செஞ்சாலும் குலதெய்வ வழிபாடு முதல்ல முக்கியம். குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போகலைன்னா 1 கோடி பேருக்கு சோறு கொடுத்தாலும் அது புண்ணிய கணக்குக்கு வராது. அதனால் முதல்ல குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. சரி, இந்த சாய்பாபா கோவில், சாய்பாபாவுக்கு நமக்கு என்ன தொடர்பு, குருவுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்ல போகிறோம். குரு என்ன பண்ணார்னா, சிஷியனுடைய வீட்டுக்கு கடவுளை கூட்டிகிட்டு போகிறார். கடவுளை கூட்டிகிட்டு போயிட்டு கடவுள் வந்திருக்கிறாரு, நீ நமஸ்கரிச்சிக்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடவுள்கிட்ட போகிறான் சிஷியன். அப்போ கடவுள் சொல்கிறாரு, முதல்ல உங்கள் குருநாதரை கும்பிட்டு எங்கிட்ட வா அப்படிங்கிறாங்க. அப்போ குரு சொல்கிறார், நான் எப்பவுமே உங்களோட இருக்கிறவன் தான். கடவுள் அப்படிங்கிறவங்க எப்போவாவது ஒரு டைம் தான் வருவாங்க, நீ அங்கே போய் நமஸ்கரிச்சிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் இவன் கடவுள்கிட்ட போகிறான். அப்போ கடவுள் சொல்கிறாரு, பிராப்தம் சஞ்சிதம் ஆகாமியம், நீ என்ன புண்ணியம் தர்மம் செஞ்சியோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய கதை எழுதி நான் மறைஞ்சிருவேன். குரு அப்படி கிடையாது. நீ வந்த உடனே உன்னை உட்கார வச்சு உன்னுடைய எண்ணங்களை உன்னுடைய கதைகளெல்லாம் கேட்டு உன்னுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு உன்னை அடுத்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறவர் தான் குரு அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் முதல்ல மாதா பிதா குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துக்கு நம்மளை காட்டினவங்க யாருன்னா தாய், அதுக்கப்புறம் மாதா பிதா குரு. குரு இல்லாமல் எந்த ஒரு செயலை நம்ம செஞ்சாலும் அது நடக்காது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு 2 மணி நேரம் உங்களோட டைமை ஒதுக்கி குருக்கிட்ட வந்து உட்கார்ந்து உங்களோட எண்ணங்களை படிச்சுக்கிட்டே இருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, விரதம் அப்படிங்கிற விரதம் இருப்பேன், காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் சாப்பிடல, நைட்டு வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் அற்புதமாக சொல்கிறார், விரதம் அப்படிங்கிற பேரால் எந்த இடத்துலையும் ஒன்று நீ வருத்திக்கவே வேண்டாம். ஏன்னா பசி எடுத்துக்கும், காதெல்லாம் அடைச்சிக்கும், கண்ணெல்லாம் உள்ளே போயிடும், வயிறுலாம் கெடுகெடுத்து போயிடும். உனக்கு எப்படா 12 மணி வரும், மாலை 6 மணி வரும், பூஜையை முடிச்சோடனே சாப்பிட்லான்னு உன்னுடைய எண்ணங்கள்லாம் உணவின்பால் ஈர்க்கப்பட்டுரும், பக்தி மேலே உனக்கு ஞாபகமே வராது அப்படிம்பார். அவர் அற்புதமாக சொல்கிறார். இந்த ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த சாய்பாபா வந்து
பால் பேடா சாப்பிடுவார், பிரியாணி சாப்பிடுவார், லட்டு சாப்பிடுவார், பூந்தி சாப்பிடுவார்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ அதுக்கு இதுக்கும் எனக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப எளிய முறையாக என்ன தரிசிக்கவா அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய ஃபோட்டோ ஒன்று வை, அதுக்கு 2 விளக்கு வை, ஒரு டம்ளரில் தண்ணி வை, உன்னுடைய வீட்டில் என்ன இருக்குதோ ஒரு பிரசாதத்தை வச்சுட்டு அமைதியாக முதல்ல உட்கார்ந்து பாபா இன்றைக்கி நான் செய்யக்கூடிய செயல்களில் எவ்வளோ இடையூறுகள் வரலாம், இன்னல்கள் வரலாம், துன்பங்கள் கூட வரலாம், நாங்கள் போகக்கூடிய பாதைகளில் கஷ்ட நஷ்ட கண்டம் தண்டங்கள்லாம் கூட வரலாம். நீங்கள் தாயாகவும் தந்தையாகவும் உருவாக இருந்து மலரை போன்ற ஒரு மென்மையான பாதை அமைச்சு கொடுத்துட்டு எனக்கு முன்னாடி போய் என்னுடைய ஒவ்வொரு வேலைகளும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பாரு, உன்னுடைய ஒவ்வொரு வேலைகளும் நான் செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாருங்க, துவாரகாமாயில் உட்காந்துக்கிட்டு, நானும் ஒரு ஏழை பக்கிரி, இங்கே ஒரு பெரிய கஜானாவை திறந்து வச்சுருக்கேன், ஆனால் எங்கிட்ட வரவன்லாம் 1 கூடு 5 கூடு 10 கூடுன்னு தான் கேட்குறான். 1000 கூடு லட்சம் கூடு கோடி கூடுன்னா நான் கேட்டால் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் யாரும் என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து நல்லா உட்காந்து முதல்ல தியானம் பண்ணுங்க, உங்களோட எண்ணங்களை வந்து சாய்பாபா கிட்ட பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிக்க போகிறோம். வருகின்ற 17/4/2024 அதாவது புதன்கிழமை காலை 5 மணிக்கு கொடியேற்றம், 6 மணிக்கு வேள்வி, 7 மணிக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு வர போவாங்க, 11 மணிக்கு பஜனை, 1 மணிக்கு அன்னதானம், 5 மணிக்கு ராகவேந்திரா காலேஜுக்கிட்டேருந்து மேளதாளம் தாளம் தப்பட்டை சங்கு சேவுண்டி வானவேடிக்கையோட குதிரையோட சாமி பல்லாக்கில் பவனி வருவார். இரவு 9 மணிக்கு ராமநவமி விழா முடிஞ்சிடும். மாலை 6 மணிக்கு அற்புதமான அன்னதானங்கள் நடைபெறுது. இந்த விழாவை சிறப்பிக்குமாறு அன்போடு வருக வருக என உங்களையெல்லாம் வரவேற்கிறோம். தொடர்ந்து 8 ஆண்டுகளாக நன்கொடை அளித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி. பாபா சார்பாகவும் திருக்கோவில் சார்பாகவும் சேவாக்குழு நண்பர்கள் சார்பாகவும் பூஜாரிகள் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகள் இந்த வேலையில் சொல்ல கடமைப்படுறோம். அதே மாதிரி நம்ம ஆலயத்தில் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக ராமநவமிக்கும் தசராவுக்கும் அன்னதானம் வழங்கக்கூடிய நடராஜா நகரில் இருக்கக்கூடிய டிஎன்ஆர் சுப்பிரமணி அப்படிங்கிறவங்க தான் சாப்பாடு போடுறாங்க, தொடர்ந்து போடுறாங்க. அவங்களுக்கு இந்த வேலையில் சாய் பக்தர்கள் சார்பாகவும் திருக்கோவில் சார்பாகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தனலட்சுமி கல்யாண ஸ்டோர்ஸ் வருஷத்தில் 2 முறை இந்த விழாவுக்கு அவங்க பாத்திர பண்டங்கள்லாம் கொடுக்குற காசை வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஒளியன் ஒளி குமார் ஆடியோஸ் காவேரி நகர், அவரு அதே மாதிரி வருஷத்தில் 2 விழாவுக்கு எங்களுக்கு இந்த ஒளியெல்லாம் அமைச்சு கொடுக்குறாரு. அவருக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நன்கொடை கொடுக்குறாங்க. நிறைய அற்புதங்கள் மக்களால் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நன்கொடை கொடுத்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கு மறுபடியும் ஒரு முறை நன்றி சொல்லிட்டு ஒரே முடிக்கிறோம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். எல்லாம் 2 கண்ணை மூடிக்கிட்டு தொட மேலே கையை வச்சுக்கிட்டு இப்போ பொது பிரார்த்தனை படிக்க போகிறோம். சாய்ராம். பிரதீபா, நடராஜ், யுகி உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. பிரதீபா, நடராஜ் 2 பேர் வாழ்க்கையும் நன்றாக இருக்க வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. ஸ்ரீராம், மதுரை தொழில் நன்றாக அமைய வேண்டியும் ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. ஆதி திருப்பதி கன்சல்டிங் தொழில் குடும்பம் ஆயுள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. ராதா முருகேசன் தொழில் நன்றாக நடக்க வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. ஸ்ரீ சாய் டைப் ஆபீஸ் தொழில் நன்றாக இருக்க வேண்டியும் மென்மேலும் வளர வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. ஏபிஎஸ் டிசைனர்ஸ் தொழில் நன்றாக நடைபெற வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. ஆப்பிள் ஆர்ஓ சிஸ்டம் தொழில் நன்றாக நடைபெற வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. ஜமுனா டெக்ஸ் தொழில் நன்றாக நடக்க வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. ஜமுனாவிற்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. வெஸ்ட்வின் சில்க்ஸ் தொழில் நல்லபடியாக முன்னேற வேண்டியது பாபாவிடம் பிரார்த்தனை. ஜெயந்தி அம்மா கணவரின் பணம் விரைவில் வர வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. மேகலா வருகின்ற திங்கட்கிழமை பிறந்த நாள், நீண்ட ஆயுள் நிறை செல்வத்தோடு இருக்க பாபாவிடம் பிரார்த்தனை. ஸ்ரீ வாரு பிவிசி தண்டர் தொழில் நன்றாக நடைபெற வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை.
டிஎன்ஆர் சுப்பிரமணி சுசீலா குடும்பத்தார் தொழில் நன்றாக நடக்க வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. பூஜா தனுஸ்ரீ இந்து பிரகாஷ் 11ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. மணிகண்டன் அவர்களுக்கு உடல்நிலை சரியாக வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. சந்தோஷ்குமார் இன்று பிறந்தநாள் பாபாவிடம் பிரார்த்தனை. சித்து விரைவில் திருமணம் நடைபெற வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. குமாரசாமி தோட்டம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சுமூகமாக தீர வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. தியா சஞ்சய் நன்றாக படிக்க வேண்டி பிரார்த்தனை. மைதிலி உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டிய பிரார்த்தனை. தியா ஃபைனான்ஸ் தொழில் நன்றாக நடக்க வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. வர்ணம் கிராஃபிக்ஸ் துரைசாமி தொழில் முன்னேற்றம் அடையவும் ஆட்கள் மிக விரைவில் சேரவும் பாபாவிடம் பிரார்த்தனை. ஆர்டி சிவன் பேட்மிண்டன் போட்டியில் முதல் பரிசு பெற வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. துரைசாமி ஸ்ரீவித்யா உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. நித்தின் நன்றாக படிக்க வேண்டி பாபாவுடன் பிரார்த்தனை. கார்த்திகேயன் பேட்மிண்டன் நல்லபடியாக விளையாண்டு பரிசு பெற பாபாவிடம் பிரார்த்தனை. ஆர்கே பேட்மிண்டன் தொழில் நன்றாக நடக்க வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. கேபி பிரபு இதயத்தில் உள்ள அடைப்பு சரியாக வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. கேபி யாழினி நீட் தேர்வில் கவர்மெண்ட் சீட் கிடைக்க வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. பாலகணேசன் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. சிபி சீனிவாசன் பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேர பாபாவிடம் பிரார்த்தனை. சிபி சீனிவாசனுக்கு நல்ல இன்ஜினியர் காலேஜில் பேராசிரியர் பணி கிடைக்க வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. கார்த்திகேயன் வருகின்ற சனிக்கிழமை பிறந்தநாள் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பிற பாபாவிடம் பிரார்த்தனை. பவானி சாவுத்ரி அவர்களுக்கு கல்லீரல் பிரச்சனை மிக விரைவில் சரியாக வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. குமராபாளையம் கமலநாதன் அவர்களுக்கு திருமணம் மிக விரைவில் நடக்க பாபாவிடம் பிரார்த்தனை. கோவை பிரபு அவர்களுக்கு கால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது மிக விரைவில் சரியாக வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. காவியப்பிரியா 11ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. ஏபிஎஸ் டிசைனர் பவானி இளவரசன் இன்று பிறந்தநாள் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் செல்வாக்கோடு இருக்க பாபாவிடம் பிரார்த்தனை. அருண் ராஜசேகர் 3 மாதமாக ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருக்கிறார் மிக விரைவில் முடிய வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. அதே போல் காலையிலேருந்து நிறைய பேர் பாபாவுக்கு ஊதுபத்தி வாங்கி கொடுத்துருக்காங்க, செய்கிறோம் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே போல் நிறைய பெண்மணிகள் திருமணம் தடைன்னு வந்து வேண்டியிருக்காங்க. நிறைய பேர் திருமணம் ஆகி புத்திரபாகி இல்லைன்னு சொல்லி வேண்டியிருக்காங்க, செய்கிறோம். அவங்களுக்காகவும் பாபாவுக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்கியிருக்காங்க, செய்கிறோம். அவங்க குடும்பத்துக்கெல்லாம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் செல்வாக்கு பெருகணும்னு சொல்லிட்டு இந்த மாலை வேளையில் யார் யாருக்கு என்னென்ன பிரார்த்தனையோ நல்லா பாபா கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கலாம்னு செய்கிறோம். அதேபோல் இன்று 2வது வாரம் மாதாந்திர அன்னதான திட்டத்தில் இன்றைய அன்னதானம் செய்வர்கள் செய்கிறோம். கோபால், ரம்யா, சின்னராசு, காயத்ரி, யுவராஜ், பூர்ணிமா, முத்துசாமி, மணிகண்டன், சர்மிளா, மணிகண்டன், சுந்தரம், லலிதா, மணிவாசகன், லோகநாயகி, கீர்த்திகா, ஸ்ரீ பவானி, சங்கீதா, உதயநிதி, சர்மிளா, காயத்ரி இன்றைய 2வது வாரம் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்துருக்காங்க, செய்கிறோம். இவங்க குடும்பத்துக்கெல்லாம் உண்ண உணவும் முடித்திற்கூடையும் இருக்கிறதுக்கு இடமும் நிறை செல்வம் நீண்ட ஆயுள் செல்வாக்கோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அன்னம் போட்ட அந்த குடும்பத்துக்கு இன்றைக்கி பிரார்த்தனை வச்சுக்கலாங்க, செய்கிறோம். அதே போல் இப்போ கண்ணை மூடிட்டு சொல்லக்கூடிய மந்திரத்தை ஆழ்ந்த தியானத்தில் அப்படியே நீங்களும் வாய் விட்டு திருப்பி சொல்லுங்க, செய்கிறோம். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக,
ஜய ஜய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஓம் சாய் நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜய ஜய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஓம் சாய் நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜய ஜய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஓம் குரு சர்க்கார் தேவாய கர்மபந்த நிவாரணி திரிமூர்த்த யாத்மாக ரூபாய பிரசன்னய நமோ நமக ஓம் புத்திமுத்தி பாதஸ்வரூபிணி ஆத்மானந்த ஜோதி வைராகினி தாமசகுண பரிகாரிணி தத்மபாவ பக்தி திருக்கலைவாணி தெய்வ சம்பூத்த பாப்பம்மா சரணம் சரணாதி ஓம் குரு சர்க்கார் தேவாய கர்மபந்த நிவாரணி திரிமூர்த்த யாத்மாக ரூபாய பிரசன்னய நமோ நமக ஓம் புத்திமுத்தி பாதஸ்வரூபிணி ஆத்மானந்த ஜோதி வைராகினி தாமசகுண பரிகாரிணி தத்மபாவ பக்தி திருக்கலைவாணி தெய்வ சம்பூத்த பாப்பம்மா சரணம் சரணாதி ஓம் குரு சர்க்கார் தேவாய கர்மபந்த நிவாரணி திரிமூர்த்த யாத்மாக ரூபாய பிரசன்னய நமோ நமக ஓம் புத்திமுத்தி பாதஸ்வரூபிணி ஆத்மானந்த ஜோதி வைராகினி தாமசகுண பரிகாரிணி தத்மபாவ பக்தி திருக்கலைவாணி தெய்வ சம்பூத்த பாப்பம்மா சரணம் சரணாதி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவீர் பிரம்மாக்னோ பிரம்மணாகுதம் பிரம்மைவதேன கந்தர்வ்யம் பிரம்ம கர்ம சமாதினாம் அறிவோம் சட் சட் அன்னபூர்ணி மகாமாயிக்கு ஜெய் ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவீர் பிரம்மாக்னோ பிரம்மணாகுதம் பிரம்மைவதேவ கந்தர்வ்யம் பிரம்ம கர்ம சமாதினாம் அறிவோம் சட் சட் அன்னபூர்ணி மகாமாயிக்கு ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவீர் பிரம்மாக்னோ பிரம்மணாகுதம் பிரம்மைவதேன கந்தர்வ்யம் பிரம்ம கர்ம சமாதினாம் அறிவோம் சட் சட் அன்னபூர்ணி மகாமாயிக்கு அப்படியே இரு கைகளும் தேய்ச்சி கன்னத்தில் அப்படியே ஊற்றிக்கிட்டு கண்ணை திறந்துக்கோங்க செய்கிறான். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம் ஹர ஹர பார்வதே பதயம் ஹர ஹர மகாதேவா.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, பராய் துறைமேவியவரனே போற்றி, அண்ணாமலை நன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, எம் கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகே சர்வ விக்னோபசாந்தகே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருவே சர்வலோகானாம் ஹிருதயே சர்வரோகிணாம் குருவே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமோ நமः. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்ருதம் ஆதாரம் சர்வவித்யானாம் அயக்ரீவ உபாஸ்மகே. ஹரி ஓம். ஓம் அனந்தகோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கே. पुष्पं समर्पयामि. ओम सैत सावलिक पुष्पं समर्पयामि. ओम सैत सत्कारवलिक पुष्पं समर्पयामि. ओम श्री वापम्मा पुष्पं समर्पयामि. ओम श्री साई सरकार आंजनेय स्वामी पुष्पं समर्पयामि. ओम जय श्री राम पुष्पं समर्पयामि. ओम श्री साई सरकार नागम्मा पुष्पं समर्पयामि. ओम बाल त्रिपुर सुंदरी पुष्पं समर्पयामि. ओम वारागंभीरा पुष्पं समर्पयामि. ओम आधार शक्तिने नमः. ओम कुर्मासनाय नमः. ओम सर्वासनाय नमः. ओम योगासनाय नमः. ओम सिंहासनाय नमः. ओम सूर्यमंडलाय नमः. ओम चंद्रमंडलाय नमः. ओम अग्निमंडलाय नमः. ओम पराशक्ति मंडलाय नमो नमः. ओम ईशानमूर्तये नमः. ओम तत्पुरुषमूर्तये नमः. ओम वामदेवमूर्तये नमः. ओम होरमूर्तये नमः. ओम सत्योजातमूर्तये नमः. ओम शिरसायै नमः. ओम नेत्रायै नमः. ओम वस्त्रायै नमः. ओम बीडाय नमः. ओम श्रीमहासाईनाथाय नमो नमः. ओम शीतलेतुं जगत्माता शीतलेतुं जगत्पिता शीतलेतुं जगद्धात्री शीतलायै नमोस्तुते. शीतलेतुं महामाये शीतलेतुं महेश्वरी शीतलेतुं महाशक्ति शीतलायै नमोस्तुते. शीतला परमेश्वरभिगाय अस्मिन् कुम्भस्य आवागण स्थापन सन्निधान दालक्रिय दिग्बन्धन अवकुण्ठन शिवशक्तिमुद्रां दिर्शलमुद्रां पद्मुद्रां धेनुमुद्रां योनिमुद्रां अञ्जलिगस्ता. श्री महासत्यंबिकाय आसनं समर्पयामि. अर्घ्यं समर्पयामि. आसमननेमनं समर्पयामि. तन्नो बीजं समर्पयामि. गंगा यमुना कावेरी नर्मदा तुंगभद्रा मलाबहाराणि मुनितितमावाहयामि. वस्त्रां समर्पयामि. चन्दनं समर्पयामि. हरि कुङ्कुमं समर्पयामि. पुष्पमालां समर्पयामि. ताम्बूलं समर्पयामि. स्वर्णपुष्पं सेवपुष्पं समर्पयामि. अक्षतां समर्पयामि. ओम सद्गुरु साईनाथ महाराज के धूपम समर्पयामि. ओम ओम सत्कारं श्री वक्म धूपम समर्पयामि. ओम श्री साई सत्कार आंजनेय स्वामी की धूपम समर्पयामि. ओम जय श्री राम की धूपम समर्पयामि. ओम श्री साई सत्कार नागम्मा की धूपम समर्पयामि. ओम बाल त्रिपुर सुंदरी की धूपम समर्पयामि. वारागंभीरा की धूपम समर्पयामि. दीपार्थना பாருங்க நல்லா பிரார்த்தனை செய்வோம் சாய்ராம். ओम सद्गुरु साईनाथ महाराज के दीपं समर्पयामि. ओम ओम सत्कारं श्री बप्पम्मा दीपं समर्पयामि. ओम श्री साई सत्कार आंजनेय स्वामी की दीपं समर्पयामि. ओम जय श्री राम की दीपं समर्पयामि. ओम श्री साई सत्कार नागम्मा की दीपं समर्पयामि. ओम बाल त्रिपुर सुंदरी की दीपं समर्पयामि. ओम वारागंभीरा की दीपं समर्पयामि. हरि ओम. ओम भूर्भुवः स्वः. ओम प्राणाय स्वाहा. ओम अपानाय स्वाहा. ओम ध्यानाय स्वाहा. ओम उदानाय स्वाहा. ओम समानाय स्वाहा. ब्रह्मणे स्वाहा. अमृतनेत्यं समर्पयामि. विशेष कन्वर्ध्यानां समर्पयामि. ताम्बूलं निवेदयामि. हरि ओम.
ஓம் ஆதிஸ்வரியம் சத்யாய ஸ்ரீ பாதாள லோகத்யே ஸ்ரீ நாகதேவி நாகலோகத்யாய சர்வமங்கல ஐஸ்வர்ய சித்தி யோக பூர்ண மகாலட்சுமி பிரம்மஸ்வரூபிணி ஐஸ்வர்ய மங்கள கடாசலாத்தி பிரசத்தி மாச்சிங்கடாசல நாகலட்சுமி தேவி மாத்தாய நாகேஸ்வரத்யாய நித்திய பரிபூரணி சர்வமங்கல மகாநித்யாய ஜனம் ஜனாதி ஜனத்யாய ஜன பூர்ணாய ஜனயோகாய ஜன நித்யாய ஜன பரிபூர்ணத்யாய ஸ்ரீ நாகதேவி மாத்தாய நாகேஸ்வரத்யாய மகாலட்சுமி கடாசலாய சர்வ லோக பாவமோச்சனத்யாய நாக தோஷ விமோச்சனத்யாய நமோம் ஸ்ரீ நாகதேவி மாத்தாயினே நமோ நமः ஓம் நமோ பகவதி லோகவசீகர மோகினி ஓம் ஈம் ஐம் ஸ்ரீம் ஸ்ரீ ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி அஷ்டலட்சுமி யோகதயா மம ஸ்ருத்தயே கிருடயா இஸ்திகா சர்வலோக வசீகராய சர்வராஜ வசீகராய சர்வஜன வசீகராய சர்வஹாரிய சித்திதம் குருகுரு பாகிமாம் ஸ்ரீதேவி துப்பியம் நமः பாகிமாம் ஸ்ரீதேவி துப்பியம் நமः பாகிமாம் ஸ்ரீதேவி துப்பியம் நமோ நமः ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கணபதிராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம் கணபதிராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம் குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடுவோம் குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வெற்றி வடிவேலன் அவனுடு வீரத்தினை புகழ்வோம் வெற்றி வடிவேலன் அவனுடன் வீரத்தினை புகழ்வோம் சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகிறதுவே சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகிறதுவே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாமரை பூவினிலே சுருதியை தந்து உரைப்பவளே தாமரை பூவினிலே சுருதியை தந்து உரைப்பவளே பூவினல் தாளினையே கண்ணிலொற்றி புண்ணியம் செய்திடுவோம் பூவினல் தாளினையே கண்ணிலொற்றி புண்ணியம் செய்திடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வமெல்லாம் தருவாள் நமதொழி திக்கட்டிலும் பரவும் செல்வமெல்லாம் தருவாள் நமதொழி திக்கட்டிலும் பரவும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் விடகோத்பவ சுந்தர தந்தி முகம் புஜதேத்பவ சத்பரதாபரணோ गजनील गजेन्द्र गणाधिपतिं प्रथमोऽस्मि नायक अस्ति मुखो सुर सुर गणपति सुंदर गेशं ऋषि ऋषि गणपति यज्ञ समानो भव भव गणपति पद्म शरीरं जय जय गणपति दिव्य नमस्ते गजमुखवग्रं गिरिजापुत्रं कणगुणमित्रं गणपतिमिषप्रियं
करगुरवरसं गङ्गणवाणिं पवलितपद्मरुजं सुरवधिवन्द्रं सुन्दरनृत्तं सुरसितमणिमकुटं प्रणमतमेघं प्रकटिततालं सत्किरीतालमिदं तट् सत्किरीतालमिदं तट् सत्किरीतालमिदं लम्बोदरवरकुञ्जागृगसुध कुङ्कुमवर्णकरं श्रेयसलिङ्गं मोदगगस्तं प्रियसितफलसबलं नयनत्रयवरणागविभूषितनानागणपतिनं तत्तन्नयनत्रयवरणागविभूषित नानागणपतिनं तत्तत् गणपतिवाद्यमिदं तत्तत् गणपतिवाद्यमिदं तवलित जलदल तवलित चन्द्रं पणिमणिकिरणक भूषितगकं तनुतनुरुसहरशूलकबालं हर हर शिव शिव गणपति अभयं तवलित जलदल तवलित चन्द्रं पणिमणिकिरणक भूषितगकं तनुतनुरुसहरशूलकबालं हर हर शिव शिव गणपति अभयं हरिः ओम् தீபாராதனை பாருங்க எல்லாம் சாய்பாபா சேவிச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः ஹரிஹி ஓம் ஓம் சத்குரு சாய்நாத் மகாராஜ் கே दीपं समर्पयामि ओम सेट्सा ओम सत्कार ओम श्री बापम दीपं समर्पयामि ओम श्री साई सरकार आंजनेय स्वामी दीपं समर्पयामि ओम जय श्री राम दीपं समर्पयामि ओम श्री साई सरकार नागम दीपं समर्पयामि ओम भारत त्रिपुर सुंदरी दीपं समर्पयामि ओम वाराही दीपं समर्पयामि ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरु शुक्र नक्षत्रे रातु भेदे नमो नमः ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते मंगले मंगलाधारे मांगल्यं मंगलप्रदे मंगलार्थं मंगले श्री मांगल्यं देशिने सदा शीतलेतं जगन्माता शीतलेतं जगत्पिता शीतलेतं जगद्धात्री शीतलायै नमोस्तुते शीतलेतं महामाये शीतलेतं महेश्वरी शीतलेतं महाशक्ति शीतलायै नमोस्तुते ओम राजाधिराजाय प्रसन्ने सायिने नमो यम्महे श्रवणाय द्रुमहे कमे कामकामाय गप्मयं कामे श्रोति श्रवणो ददातु कुबेराज वै श्रवणाय महाराजाय नमो नमः ओम गर्पणे கடந்த ஜோதி கண்ணையே உருவமாகி அற்புதே கோலநீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரை யோகமாகி திருச்சிற்றம்பலத்துள் நின்றே பொற்புடன் நடனம் செய்யும் புகழல் போற்றி போற்றி सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज के दीपाराधना பாருங்க நல்லா பிரார்த்தனை வச்சுக்கோங்க சேரம் ओम सद्गुरु साईनाथ महाराज के दीपं समर्पयामि ओम राम राम रामेति राम नामं मनोरमे सहस्रनाम तत्तुल्यं श्री साईनाम नमो रमे ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् श्री साईनाथाय नमो नमः आनंद कोलागल पंचाचर दीपं समर्पयामि हरिः ओम
ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरुवे सर्वलोकानां गुरुवे सर्वलोकिनां गुरुवे सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमो नमः ओम ज्ञानानन्दमयं तेन निर्मलस्फटिकाकृतम् आधारं सर्वविद्यानां हयग्रीव उपास्महे हरि ओम आधारशक्तिये नमः ओम कुमासनाय नमः ओम सर्वासनाय नमः ओम योगासनाय नमः ओम सिंहासनाय नमः ओम सूर्यमंडलाय नमः ओम चंद्रमंडलाय नमः ओम अग्निमंडलाय नमः ओम पराशक्तिमंडलाय नमः ओम ईशानमूर्तये नमः ओम सत्पुरुषमूर्तये नमः ओम वामदेवमूर्तये नमः ओम घोरमूर्तये नमः ओम सत्योजातमूर्तये नमः ओम सरसाय नमः ओम नेत्राय नमः ओम वस्त्राय नमः ओम सिंहासेक्षा सत्कार वक्मस्मेधा कापीडाय नमो नमः हरि ओम ओम गुरु सत्कार देवाय नमः श्रीमूर्तयात्माक रूपाय प्रसन्ने नमो नमः ओम मुक्ति पादस्वरूपिणी आत्मानंद ज्योति वैरागिणी तामस गुण परिहारिणी तत्मभाव भक्ति कलेवाणी देव संपूज्य वापम शरणं शरणार्थी श्री सेविता सरकार वापनादेस्य अस्मिन् कुंभस्य आवाहने स्थापने सकिदाने तालक्रिय दिग्बंधने अपकृतने ओम सेक्सावृत्तिरूपं समर्पयामि ओम सेक्सावृत्तिरूपं समर्पयामि ओम सेवाकर्मोदकं समर्पयामि रूपं समर्पयामि ओम सेक्सावृत्तिरूपं समर्पयामि ओम सेक्सावृत्तिरूपं समर्पयामि ओम सेवाकर्मोदकं समर्पयामि
ओम गणानां गणपतिं हवामहे कविं कवीनाभवस्तवस्तनो रेस्त्रा चन्द्रमणा ब्रह्मस्पदा मानस्कण्डं नोदवी सीतसादनं ओम नमो राजसे नमो गणपते नमो नमस्ते नमस्ते अस्तवन्दोदाय एकदन्ताय अन्तविनाशिने स्वसुदाय श्रीमन्वदमूर्ते नमो नमः ओम नमो हेरम्बे वदमोदिते सर्वे संकटं निवारणाय नमो नमः ओम एकदन्तं महाकायं पुस्तकाजनसन्निभो लम्बोदरं विशालाचं वन्देकं गणनायकं ओम श्री कृष्णानन्दं नागेन्द्रविष्णो बालेन्द्र वन्देकं गणनायकं अम्बिकाग्रतरूपं मासु परिवारणं भद्रत्रं मनोरत्रं वन्देकं गणनायकं चित्ररत्रं चित्रान्द्रं चित्रमालाभूषितं चित्ररत्रं वन्देकं गणनायकं ओम प्रणं सामेदं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरे नित्यम् आयुर्कामार्थसिद्धये प्रथमं वक्रदुण्डं च एकदन्तं विभीषणो हृदयं कृष्णपुञ्जाचं भगवत्रं च दुस्तको लम्बोदरं पञ्चमं च विकटोपमेव च सप्तमं विघ्नराजं च धूम्रवर्णं तडास्तको विद्यानीलवदेविद्या मोचाद्रीलवदेगजो पुत्रानीलवदेपुत्रा जपे गणपतिस्तोत्रं सप्तमीमासे विफलं लभे ॐ हरिः ॐ ओम सैत सत्कार पुष्पं समर्पयामि ओम श्री पापं पुष्पं समर्पयामि ओम आंजनेय स्वामी पुष्पं समर्पयामि ओम सैत सत्कार कुमारस्य अस्मिन् कुंभस्य आवागणे स्थापने संचालने तालक्रिया विवर्धने गंगा यमुना कावेरी नर्मदा तुंगा मलाबहारिणी समावादयामि वस्त्रां समर्पयामि संदनं समर्पयामि हरि कुंकुमं समर्पयामि पुष्पमालां समर्पयामि ताम्बूलं समर्पयामि स्वपुष्पं समर्पयामि अर्चनां समर्पयामि
स्वाहा ओम ज्ञानाय स्वाहा ओम पुराणाय स्वाहा ओम समानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा अमृतने जलं समर्पयामि विशेष कर्मध्यानं समर्पयामि ताम्बूलं निवेदयामि ओम शैक्षावलिकन्नं नैवेद्यं समर्पयामि ओम सेठ सरकार विकन्नं नैवेद्यं समर्पयामि ओम श्री पापम्मौ कन्नं नैवेद्यं समर्पयामि இந்த வேலையில இந்த சர்க்கார் ரூம்ல இருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லாத்துக்கும் உண்ண உணவும் முடிச்சிக்கிறவளையும் இருக்கிறதுக்கு உடலாரோக்கியம் நீண்டாயும் நிறை செல்வம் செல்வாக்கு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாப சாப தோசை எதா இருந்தாலும் ஐயா நீங்க நீக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிங்க. நல்லா கண்ணை மூடி நல்லா பிரார்த்தனை வச்சுக்கிங்க. ओम गुरु सरकार देवाय कर्मबंध निवारणी त्रिमूर्त आत्माव रूपाय प्रसन्नय नमो नमः ओम मुक्ति पाद स्वरूपिणी आत्मानंद ज्योति वैरागिनी तामस गुण परिवारिणी नत्मभाव भक्ति कलवाणी दैव संपूर्ण पापम्मा शरणं शरणार्थी ओम श्री गुरुभ्यो नमः ओम श्री गुरुभ्यो नमः ओम श्री गुरुभ्यो नमः
வர புதன்கிழமை ஐயாவுக்கு இங்க அதாவது வந்து இஸ்லாத்துல என்ன சொல்லுவாங்க சந்தன கூட உருசு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்துக்கள் என்ன சொல்லுவாங்க குரு பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா வந்து மந்திராலயத்துக்கு முன்னாடி ஆதவனின்னு சொல்லி ஒரு ஊர் அங்கே 1928 சமாதியா இருக்காரு. ஐயா சமாதி ஆகி 95 வருடம் ஆயிருக்கு. அங்க வந்து தீபாவளி அப்பதான் விழா கொண்டாடுவாங்க. இங்க நம்ம ராமநவமி செய்யறதுனால குருவுக்கு நாம குரு பூஜை செய்யப்போம். வர புதன்கிழமை மாலை 5 மணிக்கு ராகவேந்திரா காலேஜில் இருந்து இவரோட குரு பூஜையும் பாபாவோட குரு ராமருக்கு தான் இந்த விழா நடக்குது. கண்டிப்பா இந்த விழாவில் வந்து கலந்துக்குங்க. இந்த விழாவோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க சந்தனம் வச்சு ஐயாவோட ஆன்மாவா அதை அறிக்கிறது. அங்க கொண்டு போய் வச்சு விழா மேல தாளம் தப்பட்ட சங்கு சேவடி குதிரையோட வான வேடிக்கையோட இவங்களை குஷிப்படுத்தி கூட்டிட்டு வந்து மறுபடியும் அந்த ஆன்மாவை உள்ள செலுத்திடுவோம். அப்ப என்ன ஆகும்னா இந்த குடத்துல சந்தனத்துக்குள்ள அவங்களோட சக்தி பூரா அதுல இருக்கும். அந்த சந்தனத்தை வாங்கிட்டு போய் நம்ம வைக்கிறப்ப நம்ம முன்னோர்கள் செய்கிற பாவ சாப தோஷங்கள்லாம் இதோட விலகிடும். அதனால இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் எங்கெல்லாம் குரு பூஜை நடக்குதோ அங்கெல்லாம் கோடிக்கணக்கான ஞானிகள் மகான்கள்லாம் வந்து கூடுவாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாது, அருவமா வருவாங்க. அதனால இந்த குரு பூஜையை வந்து மிஸ் பண்ணாம வந்து கலந்துக்கணும்னு சொல்லி பாபா சார்பாகவும் திருக்கோவில் சார்பாகவும் சேவாக்குழு சார்பாகவும் வருகன அன்போடு வரவேற்கிறோம். காலையில் 5 மணிக்கு கொடியேற்றோம். 6 மணிக்கு இங்கே யாரு வேள்வி, 7 மணிக்கு இங்கேருந்து காவிரி போய் தீர்த்து கொண்டு வருவோம். 8:30 மணிக்கு டிஃபன் கொடுப்பாங்க. 1 மணிக்கு அன்னதானம். மதியம் 6 மணிக்கு அன்னதானம். 9 மணி வரைக்கும் அற்புதங்கள் நிறைய நடக்கும். எல்லாரும் வந்து கலந்து விழாவை தெரிவிக்குமாறு அன்போடு கிடைக்கிறோம். சிரிக்க கூடாது, பூஜை நடக்கிறது. வெயில்
நான் கொண்டாட நீங்களும் ओम सरकार जय सरकार ओम शक्ति श्री राम जय राम जय राम जय राम जय राम இது